Hello dear students, today we are going to see Unit 3 History, Rural Life and Society, 8th Social Science, okay va? So இன்னைக்கு நம்ம third lesson பார்க்க போறோம். Okay, so topic என்னது Rural Life and Society. Rural life என்னது கிராம வாழ்க்கை and அவங்களுடைய சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படிதான். ஓகேவா? என்னது Rural Life and Society, கிராம வாழ்க்கை சமூக முறையை பார்க்கலாம். So இந்த லெசன்ஸ்ல நீ என்னென்ன கத்துக்குவே அப்படின்னு பாருங்க. To know the land revenue policy under the British rule. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், நம்ம பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய வாரெல்லாம் பார்த்தோம் செகண்ட் லெசன் இல்லைங்களா. ஸோ இப்போது அந்த பிரிட்டிஷ் ரூலுக்குள்ள என்ன மாதிரியான லேண்ட் ரெவென்யூ இருந்தது. லேண்ட் ரெவென்யூனா என்னது? வரி, நில வரி. ஓகேங்களா, இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ரெவென்யூனா என்னது? வரி. ஓகேவா? ஸோ லேண்ட் ரெவென்யூனா அந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த மாதிரியான நிலவரி திட்டம் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் செகண்ட் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த லேண்ட் ரெவென்யூ பாலிசி. ஸோ அவங்க ஃபாலோ பண்ண அந்த லேண்ட் ரெவென்யூ பாலிசியில் என்ன மெரிட் என்ன டிமெரிட் இருந்தது, நிறை குறைகளை பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக அக்ரகரியன் கிரைசஸ் அண்ட் ரிவோல்ட்ஸ். இங்கே அக்ரகரியன் அப்படின்றது விவசாயிகளை தான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய கிறிசிஸ்னால் இந்த லேண்ட் ரெவென்யூ பாலிசி கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடி வந்துச்சு அண்ட் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ரிவோல்ட்னா கிளர்ச்சி. ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக்ஸ் தான் பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ரீ காலனியல் பீரியட் இந்தியன் எக்கனாமி was predominantly an agrarian economy. pre-colonial period என்னது? அந்த காலனி ஆதிக்கம். பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து இங்கே காலனி அமைச்சாங்க இல்லைங்களா, அவங்களோட குடியேற்றங்களை இங்கே அமைச்சாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவோட எக்கனாமி எதை சார்ந்து இருந்தது அப்படின்னா அக்ரிகல்ச்சரை சார்ந்து தான் இருந்தது. எப்போ? ப்ரீ காலனியலுக்கு முன்னாடி இந்தியனுடைய எக்கனாமி எதை சார்ந்து இருந்தது? அக்ரிகல்ச்சரை சார்ந்து தான் இருந்தது. ஸோ த அக்ரிகல்ச்சர்ஸ் வாஸ் த பிரைமரி ஆக்குபேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள். ஸோ அப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க மக்களுடைய முதல்நிலை தொழிலாக என்ன இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சர் இருந்தது. அண்ட் ஈவன் த இண்டஸ்ட்ரீஸ் லைக் டெக்ஸ்டைல், சுகர், ஆயில் எக்ஸெட்ரா. ஸோ அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, அதை சார்ந்த ஒரு சில தொழிற்சாலைகளும் இருந்தது. அந்த முதல்நிலை தொழிலை சார்ந்த ஒரு சில தொழிற்சாலைகள் இருந்தது. என்னென்ன? டெக்ஸ்டைல், துணி உற்பத்தி, அண்ட் சுகர் அண்ட் ஆயில். ஸோ இது மாதிரியான இண்டஸ்ட்ரியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன் இந்தியா டிட் நாட் அடாப்ட் த ப்ரோ இண்டியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் ரெவென்யூ பாலிசி. ஸோ இப்போ பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணலைன்னா அந்த ப்ரோ இண்டியன் அக்ரிகல்ச்சரை அக்செப்ட் பண்ணிக்கல. அதாவது நாம் ஒரு வேளாண்மை முறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்போம், அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாமல் லேண்ட் ரெவென்யூ பாலிசி. லேண்ட் ரெவென்யூனா என்ன? ஆல்ரெடி சொன்ன நிலவரி கொள்கை. லேண்ட் ரெவென்யூனா என்னது? நிலவரி கொள்கையை பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஏற்றுக்கல. யார் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை? நாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை அவங்க ஏற்றுக்கல. ஓகேங்களா. ஸோ த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் 3 மேஜர் லேண்ட் ரெவென்யூ அண்டு ஜெனியூரியல் சிஸ்டம். ஸோ நாம் ஃபாலோ பண்ணதை எடுத்துட்டு அவங்க ஒரு 3 மேஜரான ஒரு பாலிசிஸை கொண்டு வராங்க. அது என்னன்னா லேண்ட் ரெவென்யூ, ஒரு புதிய நிலவரி திட்டத்தையும், அண்டு டெனூரியல் சிஸ்டம்னா அந்த நில குத்தகை உரிமை சொல்லுவாங்க தெரியும், நிலத்தை வந்து லீஸுக்கு எடுத்து பயிர் செய்வாங்க. ஸோ அது மாதிரி ஒரு முறையும் கொண்டு வராங்க. ஸோ அவங்க கொண்டு வந்த இந்தியாவில் அவங்க கொண்டு வந்த லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க. த டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ பாலிசி அண்டர் த பிரிட்டிஷ். நாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்த லேண்ட் ரெவென்யூ சிஸ்டத்தையும் அந்த அக்ரகரியன் மெத்தடை எடுத்துகிட்டு அவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ராயத்வாரி சிஸ்டம் அண்ட் மஹல்வாரி சிஸ்டம். ஓகேவா. ஸோ இது எல்லாம் என்னது? நம்ம விவசாயி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், அதுக்காகவும் ப்ளஸ் அந்த நிலவரி திட்டத்துக்காக கொண்டு வரப்பட்ட 3 பாலிசி தான் என்னதுன்னா இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ராயத்வாரி சிஸ்டம் அண்ட் மஹல்வாரி சிஸ்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க? லேண்ட் ரெவென்யூ சிஸ்டமில் சேஞ்சஸை கொண்டு வரதுக்காக இந்த 3 விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. யார்? பிரிட்டிஷ் பீப்புள் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை யார் கொண்டு வந்தது அப்படின்னா லார்ட் கார்ன்வாலிஸ். யார் கொண்டு வந்தது? லார்ட் கார்ன்வாலிஸ். அண்ட் ராயத்வாரி சிஸ்டம் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்ரோ. யார்? தாமஸ் மன்ரோ. அண்ட் மஹல்வாரி சிஸ்டம் கொண்டு வந்தது லார்ட் வில்லியம் பென்டிங். லார்ட் வில்லியம் பென்டிங். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பாரு, when Robert Clive obtained the Diwani of Bengal, Bihar and Orissa in 1765, there used to be an annual settlement, a land revenue. இப்போ யார் வராங்க? ராபர்ட் கிளைவ் வரார்.
ராபர்ட் கிளைவ் வந்து 1765 அந்த கவர்னராக வரும்பொழுது அவர் வந்து ஒரு திவானி ரைட்டை வாங்குறாரு. திவானினா என்னது? நில உரிமை, அந்த வரி வசூலிக்கிற முறையே அவர் கண்ட்ரோலில் போகுது. எந்தெந்த ஊரில் ஒரு வரி வசூலிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால், பீகார், ஒரிசாவில் இருக்குது. ஸோ அவர் வந்து இயர்லி ஒன்ஸுக்கு வந்து அந்த வரி வசூலிக்கும் முறையை கொண்டு வராரு. இயர்லி ஒன்ஸ் என்னது? வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அந்த நில வரியை வசூலிக்கும் முறையை கொண்டு வராரு. ஸோ அதுக்கப்புறம் பாரு வாரன் ஹேஸ்டிங்ஸ் வரார். ஓகேவா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் changed it from annual to quinquennial. உன்னோட புக்கில் quinquennial ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பாரு. it from annual back to and again அப்படின்னு சொல்லியிருக்காங்க. quinquennial அப்படின்றது என்ன தெரியுமா? 5 yearsக்கு ஒன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? ராபர்ட் கிளைவ் வந்து இயர்லி ஒன்ஸ்க்கு வாங்குற மாதிரி சொன்னார். அண்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணார்? 5 yearsக்கு ஒன்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி லேண்ட் ரெவென்யூ கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். திரும்ப அவர் என்ன பண்ணிட்டார்? வருஷத்துக்கு ஒரு இடம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அங்கே quinquennial அப்படின்னா 5 yearsக்கு ஒன்ஸ்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஜூரிங் த டைம் ஆஃப் கார்ன்வாலிஸ். ஜூரிங் த டைம் ஆஃப் கார்ன்வாலிஸ் இப்போ வந்து கார்ன்வாலிஸ் வந்து கவர்னர் ஜெனரலாக இருக்கிறார். ஸோ அவர் என்ன கொண்டு வர்றாரு பாருங்க, a 10 years decennial. அவர் என்ன கொண்டு வர்றாரு? 10 yearsனா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன பண்ணலாம்? லேண்ட் ரெவென்யூ கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. திஸ் செட்டில்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் 1793 அண்ட் இட் வாஸ் நோன் அ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். அவர் இதை எப்போ கொண்டு வராரு? 1793 10 yearsக்கு ஒன்ஸ் என்ன பண்ணலாம்? அந்த நில வரியை வசூலிக்கும் முறையை கொண்டு வரலான்னு சொல்லிடுறாரு. ஸோ இதுதான் என்னது? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னு சொல்கிறாங்க. இதுதான் நிலையான நிலவரி திட்டம். என்னது? நிலையான நிலவரி திட்டம். இதுக்கப்புறம் இந்த நிலவரி வசூலிக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1793 இந்த பாலிசியை லார்ட் கார்ன்வாலிஸ் கொண்டு வர்றாரு. ஸோ அப்போ 10 years ஒன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம விவசாயிகள்கிட்டேருந்தே ரெவென்யூவை கலெக்ட் பண்ணுவாங்க. திரும்ப அவங்க ஞாபகப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு யார் வந்தது? ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணார்? இயர்லி ஒன்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து என்ன பண்ணார்? quinquennial 5 years ஒன்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு சொன்னார். அப்புறம் திரும்ப வந்து அதை 1 yearக்காகவே மாற்றிட்டார் இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் யார் வராங்க? கார்ன்வாலிஸ் வந்து அதை 10 yearsக்கு ஒன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது டெசினியல் மெத்தடை கொண்டு வராங்க. ஸோ இந்த மெத்தடை 1793 நடைமுறைக்கு வந்ததுனால இது பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், நிலையான நிலவரி திட்டம். இதுக்கப்புறம் இந்த நிலவரியில் எந்த ஒரு மாற்றமும் வராது. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், permanent settlement were made in Bengal, Bihar, Orissa, Varanasi divisions of UP and northern Karnataka. ஸோ இந்த permanent settlement முதல் முறை எங்கெங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா பெங்கால், பீகார், ஒரிசா அண்ட் யூபி இருக்கல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி பகுதிகளையும் அண்ட் நார்த்தன் கர்நாடகாலையும் கொண்டு வந்திருக்காங்க. என்னது? இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை முதல்ல கொண்டு வராங்க. அண்ட் பாரு, which roughly covered 19% of the total area of British India. பிரிட்டிஷ் இந்தியானா என்னது? அந்த பிரிட்டிஷோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய பகுதிகளில் 19% இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து கவர் பண்ணிடுச்சு. நிலையான நிலவரி திட்டமுறை கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பகுதியில் 19% அவங்களோட கண்ட்ரோலில் இருக்க நிலவரியை வசூலிக்கும் முறை. ஓகேங்களா? இட் வாஸ் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ். ஸோ இந்த நிலையான நிலவரியை வந்து வசூலிக்கிறாங்களே அது வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் அதை வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மாதிரி அழைக்கிறாங்க. அது என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்க, ஜமீன்தாரி, ஜகீர்தாரி, மல்குசாரி அண்டு பெஸ்வாதாரி. ஸோ இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கலெக்ட் பண்ணுற மெத்தடை எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஜமீன்தாரி, ஜகீர்தாரி, மல்குசாரி அண்டு பெஸ்வாதாரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஓகே, அண்ட் பாருங்கள் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்ததுக்கான முக்கிய நோக்கம் தான் என்ன? ஏன் இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வராங்கன்னு பாருங்கள். த ஜமீன்தார்ஸ் வேர் ரெகக்னைஸ்டு ஆஸ் த ஓனர் ஆஃப் த லேண்ட் as long as they paid the revenue of the East India Company regularly. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் என்னது? பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃபீஸ் இல்லைங்களா? ஸோ அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரெகுலராக இந்த ரெவென்யூவை கலெக்ட் பண்ணி கொடுக்கறது யாருன்னா இந்த ஜமீன்தார் தான். ஓகேங்களா? ஓகே, என்னது? அந்த விவசாயிகிட்டேருந்து அந்த லேண்ட் ரெவென்யூ கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குற பொறுப்பில் யார் இருக்கிறாங்க? ஜமீன்தார்ஸ் இருக்காங்க. த ஜமீன்தார் ஆக்டட் as the agent of the government for the collection of the revenue from the cultivators. இப்போ என்ன பண்ணுறாங்க? விவசாயிகள் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கல்டிவேட்டர்ஸ் கிட்டேருந்து அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை போட்டு அவங்ககிட்ட வாங்கி கொண்டுட்டு போயிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குற ஒரு பொறுப்பை ஜமீன்தார் செய்கிறாங்க. த அமௌண்ட் ஆஃப் த ரெவென்யூ
that the zamindars had to pay to the company was firmly fixed and would not be raised under any circumstances. ஸோ அந்த அமௌண்ட்டை ஜமீன்தார்ஸ் வந்து அந்த ரெவென்யூ அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கம்பெனிக்கிட்ட கொடுக்குறாங்களே அந்த அமௌண்ட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண மாட்டாங்க, ரைஸ் பண்ணவே மாட்டாங்க. அது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை தான் இருக்கும். இவ்வளோ அமௌண்ட்டு தான் நம்ம வந்து வரி வசூலிக்கணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதை எக்காரணத்தை கொண்டு ஜமீன்தார் என்ன பண்ணக்கூடாது, அதை ரைஸ் பண்ணக்கூடாது. They gave 11/10 of the revenue collected by them for the cultivators of the government. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், 11/10 என்னது, 11/10 பங்கு. இப்போ ஒரு லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டை என்ன பண்ணுவாங்க, 11ஆக டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 11ஆக டிவைட் பண்ணி அதில் 10 பங்கு யாருக்கு போகும், கவர்மெண்ட் கிட்ட போகும். அதில் ஒரு பங்கு விவசாயிகிட்ட இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ தே கேவ் 11/10. ஓகேவா? ஸோ அதை விவசாயத்தை பண்ணி அதில் வர பங்கு கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, ஒப்படைச்சிடுறாங்க. The zamindars would grant பட்டா. It is a written agreement to the ryots. ஜமீன்தார் என்ன பண்ணுறாங்க, அந்த விவசாயிகளுக்கு பட்டா அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட, இது விஷயம் நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க. பட்டா அப்படின்றது ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட், ஒரு எழுதப்பட்ட ஆவணம் சொல்கிறாங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க, the ryots became the tenants since they were considered the tillers of the soil. tillers of the soil என்னது, அந்த நிலத்தை உழுது விவசாயம் செய்கிற வரைக்கும், ஓகேங்களா, அந்த நிலத்தை உழுது விவசாயம் செய்கிற வரையுமே அந்த லேண்டினுடைய உரிமையாளர், அதாவது குத்தகை முறையில் உரிமையாளர் இருந்த விவசாயிகள் அப்படின்ற ஒரு பட்டா ஒன்று கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இப்போ பட்டானா என்னதுன்னா, அங்கே டெனன்ஸ்னு ஒரு வேர்டை பயன்படுத்துகிறாங்க. டெனன்ஸ் அப்படின்னா அந்த லேண்ட் வந்து அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, அவங்க லீஸுக்கு எடுத்து பண்ணுற மாதிரி வச்சுக்கோ. குத்தகை முறையில் அந்த நிலத்தை என்ன பண்ணலாம், விவசாயம் உழுது அதுக்கான அந்த லேண்ட் ரெவென்யூவை ஜமீன்தார்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் ஜுடிஷியல் பவர்ஸ் வேர் டேக்கன் அவே ஃப்ரம் த ஜமீன்தார்ஸ். ஸோ ஜமீன்தார்ஸ் கிட்ட என்ன இருக்கும், அந்த ஜுடிஷியல் பவர் சொல்கிறாங்க, நீதி வழங்கும் முறை சொல்கிறாங்கல்ல, அந்த முறையை வந்து ஜமீன்தார்லேருந்து விலக்களிச்சிடுறாங்க. ஆக்சுவலி இதுக்கப்புறம் வந்து ஜமீன்தார் வந்து அந்த ஜுடிஷியல் பவர் வந்து கொடுக்க மாட்டாங்க, நீதி வந்து அவங்க வழங்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் கிட்ட போயிடும். இதுக்காக தான் இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய மெரிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கொண்டு வந்தாலும் என்னென்ன மெரிட் பாருங்கள். அண்டர் தி சிஸ்டம் மெனி ஆஃப் த வேஸ்ட் லேண்ட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் பிகேம் கல்டிவபிள் லேண்ட்ஸு சொல்கிறாங்க. இந்த மெத்தட் வந்ததுனால நிறையா வேஸ்ட் லேண்ட், தரிசு நிலம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அதுவும் அந்த ஃபாரஸ்ட் லேண்டெல்லாம் பயிர் செய்யறதுக்கு ஏதுவான நிலமாக மாறிச்சு. இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த ஜமீன்தார்ஸ் பிகேம் த ஓனர் ஆஃப் த லேண்ட். அந்த லேண்டுக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கிடையாது, ஜமீன்தார்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? த ஜமீன்தார்ஸ் வேர் மேட் ஃப்ரீ ஃப்ரம் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ப்ரொவைடிங் ஜஸ்டிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அந்த நீதி வழங்கும் முறை அப்படின்றது ஜமீன்தார் கிட்ட தான் இருந்தது. ஸோ இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம், அந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்க்கு அப்புறம் இந்த என்னது, அந்த ப்ரொவைடிங் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லைங்களா, நீதி வழங்கும் முறை இதுக்கப்புறம் ஜமீன்தார்ஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு மெரிட். ஆல்ரெடி நம்ம முன்னாடி இந்த பாயிண்ட்டை பார்த்தோம். அடுத்தது பாருங்க, the zamindars remained faithful to the British government. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக யார் இருக்காங்கன்னா ஜமீன்தார்ஸ் இருக்காங்க. This system secured a fixed and stable income for the British government. ஸோ இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்டால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபிக்ஸடான ஒரு ஸ்டேபிளான இன்கம் வர ஆரம்பிச்சுது. ஓகேங்களா? ஒரு நிலையான வருமானம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சுது. ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய மெரிட்ஸ். அண்ட் டிமெரிட்ஸ் என்னன்னு பாருங்கள். The British government had no direct contact with the cultivators. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து விவசாயிகளுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. ஏன்னா நடுவில் மீடியேட்டராக செயல்படுறது யார், ஜமீன்தார்ஸ் தான். ஸோ அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கல்டிவேட்டர்ஸ்க்கு நடுவில் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது. The rights of the cultivators were ignored and they were left at the mercy of the zamindars. செக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, கல்டிவேட்டர்ஸ்க்கான உரிமைகள் மறுக்கப்படுது. அவங்க தான் அங்கே நிலத்தில் பயிர் செய்கிறாங்க, அவங்க தான் அதில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, பயிர் செய்கிறாங்க, பட் அவங்களுக்கு அதில் உரிமை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கப்படுதுன்னா ஜமீன்தார்ஸ் கிட்ட கொடுக்கப்படுது. அந்த நிலத்தில் வேலை செய்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், பயிர் செய்துக்கலாம், எது வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த நிலத்துக்கு அவங்க எந்த ஒரு உரிமையை என்ன பண்ணிக்கக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அவங்க அந்த நிலத்தில் எவ்வளோ நாள் பயிர் வைக்கணும் விருப்பப்படுறாங்க அது வரைக்கும் பயிர் செய்துக்கலாம். 11% 10% வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மீதி என்ன பண்ணணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூவை அவங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The peasants were almost treated as serfs.
பெசன்ஸ்னால் யார்? விவசாயிகள் தான். ஆல்மோஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. செர்வ்ஸ்னால் என்னது? ஸ்லேவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்களே பாருங்கள், ஒரு லேண்டுக்கு வந்து எல்லா வேலையும் செய்யறது விவசாயிகள், பட் அது லேண்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க கிடையாது. அதுக்கு ஓனர் யார்? ஜமீன்தாருன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பயிர் செஞ்சாலும் அதுலேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் வரப்போகிறது கிடையாது. கம்மியான அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு வருது இல்லைங்களா? ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்களாம். ஓகேங்களா? This system was made the zamindars lethargic and luxurious சொல்கிறாங்க. இந்த ஒரு மெத்தட் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கொண்டு வந்ததுனால இந்த ஜமீன்தார்ஸ் வந்து ரொம்பவே லெத்தர்ஜிக்னா என்ன தெரியுமா? லேசினஸ்ஸாக மாற்றிடுது, சோம்பேறி ஆகிடுறாங்களாம் ஜமீன்தார் எல்லாம். அண்ட் வந்து லக்ஸுரிஸ்னால் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழறாங்க. கஷ்டப்படுறது யாரோ, பட் லக்ஸுரியஸான லைஃப்பை ரன் பண்ணுறது ஜமீன்தார்ஸாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட வரியை வசூலித்து கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் அவங்க செய்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் பாருங்கள், மெனி கான்ஃப்ளிக்ட்ஸ் between the zamindars and the peasants arose in rural Bengal. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால பெங்காலில் இருக்க பெசன்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ரிவோல்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜமீன்தார்ஸ்க்கும் பெசன்ஸ்க்கு இடையே என்ன வர ஆரம்பிச்சிச்சு? ரிவோல்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் பயிர் செஞ்சு நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து 11-10% வந்து அவங்க என்னவா கொடுக்குறாங்க? ரெவென்யூவாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து அந்த பெசன்ஸ் வந்து அந்த லேண்டுக்கு வந்து ஓனரும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறதுனால ஒரு கட்டத்தில் பெங்காலில் புரட்சியும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், புக்கை எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்தது யார்? கார்ன்வாலிஸ். அண்ட் என்ன இயரில் கொண்டு வந்தாங்க? 1793. இது 10 years ஒன்ஸ் தான் இந்த லேண்ட் ரெவென்யூ என்ன பண்ணுவாங்க? கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ரைத்வாரி சிஸ்டம் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரம் பேஜ் நம்பர் 26லேருந்து 27 வரைக்கும் இருக்குது. இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.